மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மோடி அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் வருகிறது என்று சொன்னால் நடுநடுகின்ற மோடி அரசாங்கத்துக்கு சிக்மா சொப்பனமாக விளங்குகின்ற நம்முடைய கழக இளம் தலைவர் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாயாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாயாவரம் சுதர்சனம் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வி.கே. சேகர் பாபு அவர்களே, சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஆர்.ஜி. சேகர் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய வட்டக்கழக செயலாளர்கள், அணியினுடைய அமைப்பாளர், கழகத்தினுடைய 23 அணியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இடம் திருவொற்றியூரில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் முதலே போராட்டம் அறிவிக்கின்ற போது திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் இருந்து நம்முடைய ஜிஎல்சிஆர் ஹாஸ்பிட்டல் வரை நெடுஞ்சாலைகளில் போராட்டம் தொடங்கும் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இந்த திருவொற்றியூர் பெரியார் நகர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் மொழிபெயர் தியாகிகள் வீரவணக்கினால் உரையாற்றி இருக்கிறார். நம்முடைய கழக தலைவர் சென்ற முறை இதே நாளில் 2021 எதிர்கட்சியாக இருக்கின்ற போது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இதே இடத்தில் வீரவணக்கினால் உரையாற்றுகின்ற போது சொன்னார், ராயபுரத்தில் இருப்பவர் ஏதோ பேசுகிறார், ஆனால் இன்றைக்கு இந்த திருவொற்றியூரிலிருந்து வீரவணக்கினால் கூட்டத்தில் சொல்லுகின்றேன், அடிமட்ட தொண்டனை வைத்து அந்த ஜெயக்குமாரை தோற்கடிப்பேன் என்று சபதம் எடுத்தார். இந்த திருவொற்றியூர்ல அது நடந்தேறியது. அதே இடம், அதே பெரியார் நகர். இந்த பெரியார் நகரில் நம்முடைய கழகத்தினுடைய வருங்கால வரலாற்று தலைவர், இளம் தலைவர் இந்த பெரியார் நகரில் இன்று உரையாற்றுகிறார். 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதியார் முதல்வர் அதுக்கு இந்த வீரவணக்கினால் பொதுக்கூட்டம் பெரியார் நகர் ஒரு சாட்சி என்று சொல்லி அனைவரும் வருகிறார்கள் என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சுதர்சனம் அவர்கள். மொழிக்காக உயிர் நீத்த நம்முடைய தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை தெரிவிக்கின்ற இன்றைய தினம் காலையிலே அவர்கள் நினைவிடம் சென்று இன்றைய தினம் திருவொற்றியூரிலே சிறப்பான ஒரு உரையை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாபெரும் இயக்கத்தினுடைய வருங்கால தலைவர், இளைஞரணி செயலாளர், ஆடம்பரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் கொள்கை பற்றோடு இளைஞர்களை நம்முடைய இயக்கத்தின் சார்பாக இழுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சேனை பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய வருங்கால தலைவர், அன்பு சகோதரர், மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் வி.கே. சேகர் பாபு அவர்களே, சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆர்.டி. சேகர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மேயர் அன்பு சகோதரி பிரியா அவர்களே, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே.பி. சங்கர் அவர்களே, ஆர்.கே. நகர்